நான் புதிய மனுஷன், பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்களை எல்லாம் தைரியமாக சொல்லலாம். நான் புதிய மனுஷன், பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. முதல் பாயிண்ட், ஞானஸ்தானத்தின் மூலமாக புதிய மனுஷனாக நான் மாற்றப்பட்டேன். ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்களை ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், பாட்டு பாடணும்ல, ரத்தத்தால கழுவப்பட்டவன். உண்மையாக ஞானஸ்தானத்தின் மூலமாக புதிய மனுஷனாக நாம் மாற்றப்பட்டோம். புதிய மனுஷன் என்னவாக மாறுகிறான் பாருங்க. புதிய மனுஷன் தேவ சாயலுக்கு ஒப்பாகிறான். தேவ வார்த்தைகள் போக 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 தேவ சாயலுக்கு ஒப்பாகிறவனாக மாறுகிறான். மூன்றாவதாக, புதிய மனுஷன் பரலோகத்துக்குரியவன் என்று எண்ணிக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் எப்போதும் ஒரு எண்ணம் இருக்கணும். I don't belong to this world. I belong to Jesus. I belong to heaven. என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். நான்காவதாக, புதிய மனுஷன் தேவனுக்கென்று ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். yielding ourselves to God. புதிய மனுஷன் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, புதிய மனுஷன் தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் இயேசுவுக்கு அடிமையாக காணப்படுவேன். அருமையான தேசமே, இவ்வாறாக நம்ம இருக்கும்போது, இவ்வாறாக நம் வாழ்க்கை காணப்படும் போது தைரியமாக சொல்லலாம், பாவம் என்னை மேற்கொள்ளாது. இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த உலகம் முழுவதும் பாவமாக இருந்தாலும், பாவம் என்னை மேற்கொள்ளாது. நான் ஒரு புதிய மனுஷனாக இருக்கிறேன்.